milk drinking babies, cringy boomer daddies, culture saving ladies. இந்த பாட்டு மட்டும் கேட்டுறாதீங்க. டேய் கேப்பாங்கடா. வணக்கம் நண்பர்களே, மதுரையில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தெப்பக்குளத்தில் இருக்கோம். தெப்பக்குளத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மதுரை சினி வுட்ஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலோட மதுரை சினிமா ப்ரொமோஷன் அது மாதிரி நம்ம நிறைய படங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கிரசன்ட் சினி கிரியேஷன்ஸ் அவங்க வழங்கும் அந்த ராஜபுத்திரன்கிற படத்துக்காக நம்ம இன்னைக்கு மதுரை சினிமா ப்ரொமோஷன் பண்ண வந்திருக்கோம். இங்கே நம்ம தெப்பக்குளத்தில் மக்கள்லாம் கொஞ்சம் வியக்கத்தக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி அன்னக்கிளிங்கிற படத்தில் வந்துட்டு இந்த சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பண ஓலையில் போஸ்டர்ஸ் போட்டு மதுரையில் சுற்றி பார்த்த ஒரு விஷயத்தை புது முறையாக இப்போ நம்ம நியூவாக பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரன் அப்படிங்கிற படம் வந்து நம்ம பிரபு சார் நடிச்சிருக்காரு, வெற்றி சார் நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு கிராமத்தில் நடக்கிற அப்பா மகனுக்குள்ள பிரச்சனையை பற்றி எடுத்திருக்காங்க, ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. இதில் என்னென்னா 21 வயசே ஆன ஒரு குட்டி ப்ரொடியூசர் இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, KM சபி அப்படிங்கிறவர். அவரோட தந்தை வந்து இணை தயாரிப்பாளராக இருக்கார், கோதர்சாங்கிறவர். இது மாதிரி நிறைய பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி நம்ம இப்போ என்ன கேட்க போகிறோம்னா அப்பா மகனுக்குள்ள உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம மதுரை மக்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க போகிறோம். உண்மையிலே வந்து இந்த படத்தை வந்து இப்போது நம்ம இங்கே சுற்றி பார்த்ததுலேயே ரொம்ப பேர் கேட்டாங்க என்ன இந்த படம் எப்போ வருது அப்படின்னு. இது எப்போ May 30 உங்கள் தேட்டரில் ஃபுல்லாக வந்துடும், நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் வாங்க இப்போ நம்ம மக்கள்கிட்ட வந்து ரிவ்யூ கேட்கலாம், எப்படி அப்பா மகனோட பாசம் எப்படி இருக்குங்கிறத கேட்கலாம். நன்றி. பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, அவங்கெல்லாம் விவசாய வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் வீட்டில் யாரும் அந்த பெண்கள்லாம் இருந்தது கிடையாது. எல்லாம் வீட்டு வேலையும் பார்த்துட்டு கணவனையும் கவனிச்சுக்கிட்டு அதே நேரம் நாற்று நட இந்த மாதிரி வந்து விவசாய வேலைகள் பெண்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலங்களில் அதே பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, பெரியார், பாரதியார் இந்த மாதிரி நிறைய பேரோட விழிப்புணர்வுக்கு அப்புறமா பெண்கள் வந்து படித்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துலேருந்து ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஆர் தேர்ட் ஜென்ரேஷன் எந்த ஜென்ரேஷனாக பார்த்தாலும் ஆண்கள் வேலைக்கு போகணுன்ற அதாவது. ஆனால் அந்த ராஜபுத்திரன்கிற படத்தில் வந்து அவர் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார், மகனை வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் பிரபு படங்கள் அந்த வெற்றி சார் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? சில படங்கள் பார்த்துருக்கேன். ராஜபுத்திரம் இந்த வர May 30 தேட்டர் எல்லா தேட்டர்லையும் வருது, கண்டிப்பாக பாருங்கள். அது நீங்கள் சொன்ன சம்மந்தப்பட்டது தான் இருக்கும் படத்துக்கு. நன்றி, வணக்கம். உங்கள் பேர்? ரீனா குமாரி. எங்கே இருக்கீங்க? இந்த நான் ஆவினில் ஒர்க் பண்ணுறேன். ஆவினில் ஒர்க் பண்ணுறேன். மதுரை ஆடக்குளம். ரொம்ப நன்றி. மதுரை சினி வுட்ஸ் சார்பாக வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி. ராஜபுத்திரன் படம் வந்து நம்ம பிரபு சாரும் வெற்றி சாரும் நடிச்சிருக்காங்க. அது என்ன ஒரு கான்செப்ட்னா அப்பா மகனோட கான்செப்ட். நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கும் அவருக்கும் உள்ள பேண்டிங் பற்றி பேசலாம். உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு உள்ள விஷயங்கள் சொல்லுங்கள். எனக்கு எங்கள் அப்பாவுக்குள்ள விஷயம்னா 2 பேரும் எப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவோம். எதுனாலும் நான் எங்கள் அப்பாட்ட நான் ஓப்பனாக தான் சொல்லிடுவேன். அது எதுனாலும் சரி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணாலுமே முதல்ல போய் சொல்கிறதே என் பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான். அந்த மாதிரி தான் நாங்கள் பழகுவோம். எதுனாலும் சகஜமாக அந்த எதுனாலுமே சும்மா ஜாலியாக, சும்மா அப்பானா ஒரு ஸ்ட்ரிக்டாக பயமாக அப்படிலாம் எதுவுமே இருக்காது. சும்மா எப்பயும் போல் நம்ம எப்படி உங்கள் ஃப்ரெண்டை எப்படி பழகுறோமோ அந்த மாதிரி ஜாலியாக இருப்போம். ஆனால் மரியாதை இருக்கும், அப்பா மரியாதை அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்கள் அப்பா எது கேட்டாலும் வாங்கி வந்துடுவார், அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கண்டிச்சுக்கிறேன்னா எல்லாரும் கண்டிக்கிற மாதிரி தாங்க. உங்க லைஃப்பை நீங்க முக்கியமாக பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான் கண்டிப்பாங்க, தவிர மற்ற வேற எதுவும் கண்டிக்க மாட்டாங்க. தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, அவர் உங்களை கண்டிக்கிறாரு, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? அந்த மாதிரினா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதாவது சும்மா சின்ன படத்தனமா அவசரப்பட்ட மாதிரி ஏதாவது பண்ணுவோம், அதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கண்டிப்பாங்க, அவ்வளோதான். அதுக்குன்னு கோவமே பட மாட்டாங்க கிடையாது. இல்லை, நான் வேலைக்கு வந்து இப்போதான் 1 year தான் ஆகுது. அப்போ நீங்கள் வேலைக்கு ஒரு முன்னாடி உள்ள அப்பா எப்படி இருந்தார், வேலைக்கு போனதுக்கப்புறம் உள்ள அப்பா எப்படி இருந்தார்? வேலைக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல, எனக்கு எப்பயுமே ஒன்றா தான் இருக்காங்க. ஏன்னா நான் சம்பாதிக்கலாம் எனக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேணா சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இப்போ சம்பாதிச்சா உன் லைஃப் நீ பார்த்துக்க போகிற, அது மட்டும் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்கிறது தானே. சரி, இப்போ ராஜபுத்திரன் படம் வர 30ஆம் தேதி வருது. அதில் வந்து பிரபு சாரும் வெற்றி சாரும் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை பற்றி ஏதாவது? இல்லை, அப்பா பாண்டிங் கான்டாக்ட்னாலே நல்லா இருக்கும். அது பிரபு சார் நடிச்சிருக்கான்னா சொல்லவே வேணாம், சூப்பராக பாருங்க. எல்லா படத்துலையும் பார்க்குறோம் பிரபு சார், ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோம். பழைய படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரபு சார் ஆக்டிங்கே சூப்பராக இருக்கும். அந்த சின்ன தம்பி படத்துலாம் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப எனக்கு ஃபேவரட் மூவி தான் எனக்கு.
அதனால படம் நல்லா இருக்கும், படம் வெற்றி படம். ரொம்ப நன்றி. சார் நடிச்ச ராஜபுத்திரன் அப்படின்ற படம் வந்து வர 30ஆம் தேதி வருது. பிரபு சாரும் வெற்றி சாரும் நடிச்ச படத்துல வந்து அப்பா மகனுக்கு உள்ள கான்செப்ட் தான் அந்த படம். உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங் எப்படி இருந்துச்சு? அதாவது நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அவர் எதுவும் கண்டிச்சிருந்தாருன்னா அதையும் சொல்லுங்க. அப்படியே வாசிங்க. எங்கள் அப்பா நாங்கள் ஆக்சுவலாக வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தோம், திருப்பத்தூர் நகரம். எங்கள் அப்பா வந்து சாதாரண வந்து ஒரு டெய்லராக இருந்தார். நாங்கள் வந்து 7 பேர், அண்ணன் தம்பிங்க 4 பேர், அக்கா தங்கச்சிங்க 3 பேர், நான் 7 பேர். ஒரு டெய்லர் வாழ்க்கை வாழ்ந்து தான் வந்து அவர் வந்து எங்களெல்லாம் படிக்க வச்சார். எங்கள் அப்பாவோட இதே வந்து என்னக்கா நேர்மையாக இருக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். எதிர்காலத்தில் வந்து என்னோட வந்து நீ வந்து உயர்ந்த பதவிக்கு வரணும், உயர்ந்த இடத்துக்கு வரணும், அது வந்து உன்னுடைய முயற்சியால் வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய இது. இன்ஃபேக்ட் வந்து நான் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும்போது நான் ஒரு ஆடிட்டராக படித்து இன்றைக்கி நான் ஒரு 2-3 இடத்துல வந்து ஒரு பிரான்ச் எல்லாம் ஆரம்பித்து என் கீழே வந்து ஒரு 20 பேர் வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு பேட்லக் என்ன அப்படின்னா, அவர் இந்த இதெல்லாம் அவரால் பார்க்க முடியல. நான் வளர ஸ்டேஜில் அவர் வந்து இல்லாமல் போயிட்டார். அது இன்னைக்கு இல்லை, நான் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் வந்து அதை நினச்சி தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி கூட வந்து நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இல்லை. அவர் கையில் கொடுத்துட்டு அவர்கிட்டருந்து ஒரு 100 ரூபா வாங்கி நான் செலவு பண்ணேன்னா அது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினச்சிருப்பேன். இதுதான் நான் எங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு 3 பசங்க, ஒரு 2 பேர் டாக்டரு, ஒரு பையன், 2 பேரும் வந்து டாக்டரை படிக்க வச்சிருக்கேன். நீங்கள் கூடங்க அப்படி வாடா வா. இது என்னுடைய பையன் ஹரிகிருஷ்ணன் சொல்லிட்டு. கொஞ்சம் தள்ளு. இவன் 10th முடிச்சுட்டு இப்போ வந்து தருமபுரியில் வந்து விஜய் வித்யாசிரமத்தில் வந்து +1 அக்கௌண்டன்சி குரூப் எடுத்து வந்து படிச்சுட்டு இருக்கிறான். உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுப்பேன். நீ அப்பா கிட்ட எப்படி இருந்திருக்கா? அவங்க அப்பாவை பற்றி சொன்னார், நீ உன்னோட அப்பாவை பற்றி சொல்லு. உனக்கு அவங்க அப்பா வந்து பணம் காசெல்லாம் சம்பாதிக்கிறது சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் உங்கள் அப்பா நீ வர்றதுக்கு முன்னாடியே சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. அப்போ அவர் கஷ்டப்பட்டது வந்து நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதாக பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்கள் அப்பா உங்ககிட்ட எப்படி இருக்கிறாரு? அவர் உங்கள் அப்பாட்ட இப்போ நிறைய இழப்புகளை அவரை இழந்ததே ஒரு பெரிய இழப்பாக நினைக்கிறேன். நீ உங்கள் அப்பா உன்னை எப்படி வச்சுருக்காரு? சந்தோஷமாக வச்சுக்கிறாரு. என்ன ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சுற்ற வர்றாரு. நான் சம்பாதிச்சு அவருக்கு இது பண்ணணும்னு. இப்போ நீ உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எங்கேயாவது சம்பாதிக்க போகணுன்னு சொன்னால் உங்கள் அப்பா என்ன சொல்லுவார்? ஃபோன் தான் சொல்லுவார். ஃபோனு தான் சொல்லுவாரா? ஆனால் நம்ம படத்தில் வந்து அப்பாவுக்கு தெரியாமல் சம்பாதிக்க கூடாதுன்னு பிரபு சார் சொல்றாரு. அதான் கான்செப்ட். படம் பாருங்கள். வர 30ஆம் தேதி ரிலீஸு. திருப்பத்தூரில் எல்லா ஊர்லேயுமே ரிலீஸ் பண்ணிருக்கு. ராஜபுத்திரன் படம் பிரபு சார் நடிச்சிருக்காங்க. பெர்சன்ஸ் சினி கிரியேஷன்ஸ் தயார் பண்ணியிருக்காங்க. 21 வயசு உள்ள ஒரு ப்ரொடியூசர் KM சபிங்கிறவர் அந்த படத்தை தயார் பண்ணியிருக்காங்க. 21 வயசில் அவர் படம் தயார் பண்ணியிருக்கிறது. சரிங்களா? டைரக்டர் வந்து மகாதேவன் பண்ணியிருக்காங்க. புது டைரக்டர் தான். படம் நல்லா வந்துருக்கு. பிரபுடைய சன்னா நடிகர் யார்? பிரபு கூட சன் வந்து வெற்றி. அவர் எந்த படத்தில் நடிச்சிருக்காரு? அவர் வந்து 8 தோட்டாக்கள், அப்புறம் வந்து இந்த ஜிவி, நிறைய படங்கள் அவர் நடித்த படங்கள்லாம் வெற்றி தான். அப்படிங்களா? சரி. நீங்க மதுரையில வந்து இது பண்றதுக்கு முக்கியமான மதுரை சினி வுட்ஸ்னு சொல்லி நாங்கள் மதுரை சினிமா ப்ரொமோஷன்ஸ் நீங்க ப்ரொமோட் எங்களுக்கு. ஆமாம், ப்ரொமோட். அவர் ப்ரொடியூசர் மதுரை சேர்ந்தவரா? ப்ரொடியூசர் 21 வயசு சென்னை தான். அவங்க சாயல் கூடி ராம்நாத் சிங். ரொம்ப நன்றி. நன்றி சார். வணக்கம். அதாவது ராஜபுத்திரன் படத்தோட ப்ரொமோஷனுக்காக மதுரை சினி வுட்ஸ்லேருந்து வந்திருக்கோம். இது எப்படின்னா அப்பா மகனோட கான்செப்ட் இந்த படம். ஆனால் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் என்ன மாதிரி பாண்டிங் இருந்தது சொல்லலாம்? எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒத்து அந்த அளவுக்கு இருந்ததே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்கோம். அப்பா அம்மா பிரிஞ்சு தான் இருந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு வளர்ந்து இன்னைக்கு நான் ஒரு வேலை பார்த்து என்னோட குடும்பத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட ஃபேமிலி அந்தளவுக்கு கஷ்டம். என் தம்பி இறந்தது கூட எங்கள் அப்பா வந்தது கிடையாது. அவங்க அக்கா தங்கச்சி அவங்களோட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இது வரைக்கும் என் கூடயும் என் குழந்தை கூடயும் கூட அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. அந்த படம் வந்தால் நல்லாயிருக்கும். இதில் வந்து எப்படின்னா அப்பா வந்து மகனை வந்து எதையுமே, அதாவது அவர் வந்து எதுவும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் சொல்கிறது எனக்கு அப்படியே அகென்ஸ்டாக இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து உங்களுக்கு இந்த மண்ணை சார்ந்த படம் வரும்போது நீங்கள் பாருங்கள். மே
வர 13 தான் வருது. எல்லா தேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் மதுரையில் தானே இருக்கீங்க? மதுரை தான். நம்ம ராஜபுத்திரன் படம் வந்து நம்ம பிரபு சாரும் வெற்றி சாரும் நடிச்சிருக்காங்க. அது என்ன ஒரு கான்செப்ட்னா அப்பா மகனோட கான்செப்ட். நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கும் அவருக்கும் உள்ள பேண்டிங் பற்றி பேசலாம். உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு உள்ள விஷயங்கள் சொல்லுங்கள். எனக்கு எங்கள் அப்பாவுக்குள்ள விஷயம்னா 2 பேரும் எப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவோம். எதுனாலும் நான் எங்கள் அப்பாட்ட நான் ஓப்பனாக தான் சொல்லிடுவேன். அது எதுனாலும் சரி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணாலுமே முதல்ல போய் சொல்கிறதே என் பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான். அந்த மாதிரி தான் நாங்கள் பழகுவோம். எதுனாலும் சகஜமாக அந்த எதுனாலுமே சும்மா ஜாலியாக சும்மா அப்பானா ஒரு ஸ்ட்ரிக்டாக பயமா அப்படிலாம் எதுவுமே இருக்காது. சும்மா எப்பயும் போல் நம்ம எப்படி உங்கள் ஃப்ரெண்டை எப்படி பழகுறோமோ அந்த மாதிரி ஜாலியாக இருப்போம். ஆனால் மரியாதை இருக்கும், அப்பா மரியாதை அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்கள் அப்பா எது கேட்டாலும் வாங்கி வந்துடுவார். அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் உங்களை கண்டிச்சுக்கிறேன்னா எல்லாரும் கண்டிக்கிற மாதிரி தாங்க. உங்க லைஃப்பை நீங்க முக்கியமா பாத்துக்கோங்க, அந்த மாதிரி தான் கண்டிப்பாங்க, தவிர மற்ற வேற எதுவும் கண்டிக்க மாட்டாங்க. தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, அவர் உங்களை கண்டிக்கிறாரு, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? அந்த மாதிரினா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதான் சும்மா சின்ன படத்தனமா அவசரப்பட்ட மாதிரி ஏதாவது பண்ணுவோம். அதுக்கு சின்ன சின்ன விஷயத்த கண்டிப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்குன்னு கோவமே பட மாட்டாங்க கிடையாது. இல்லை, நான் வேலைக்கு வந்து இப்போதான் 1 year தான் ஆகுது. அப்போ நீங்கள் வேலைக்கு ஒரு முன்னாடி உள்ள அப்பா எப்படி இருந்தாரு, வேலைக்கு போனதுக்கப்புறம் உள்ள அப்பா எப்படி இருக்காரு? வேலைக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல. எனக்கு எப்பயுமே ஒன்றா தான் இருக்காங்க. ஏன்னா நான் சம்பாதிக்கலாம் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேணா சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இப்போ சம்பாதிச்சா உன் லைஃப் நீ பார்த்துக்க போகிற, அது மட்டும் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்கிறது தானே. சரி, இப்போ ராஜபுத்திரன் படம் வர 30ஆம் தேதி வருது. அதில் வந்து பிரபு சாரும் வெற்றி சாரும் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை பற்றி ஏதாவது? இல்லை, அப்பா பாண்டிங் கான்டாக்ட்னாலே நல்லா இருக்கும். அது பிரபு சார் நடிச்சிருக்கான்னா சொல்லவே வேணாம், சூப்பராக பறையல. எல்லா படத்துலையும் பார்க்குறோம் பிரபு சார், ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோம். பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பிரபு சார் ஆக்டிங்கே சூப்பராக இருக்கும். அந்த சின்ன தம்பி படத்தெல்லாம் சும்மா அழகாக நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப எனக்கு ஃபேவரட் மூவி தான் எனக்கு. அதனால படம் நல்லாயிருக்கும். படம் வெற்றி. ரொம்ப நன்றி. வணக்கம் நேயர்களே. நம்ம ராஜபுத்திரன் பட ப்ரமோஷன் வந்து மதுரையில் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. அதில் ஒரு தம்பி அவங்க அப்பாவை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்காரு. அவங்க அப்பாவை பற்றி முதல் பேசலாம். வணக்கம். வணக்கம், என் பேர் பிரபு. நான் ஃபஸ்ட்டு அப்பா பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதில் நடித்த பிரபு சாரை பற்றி பேசணும். பிரபு சார் படம் எல்லா படமும் எனக்கு பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். அதில் அவர் வந்து காமெடி பண்ணுற படம் வேறு லெவலில் இருக்கும். எல்லா படத்துலையும் அந்த பந்தா பரமசிவம், அப்புறம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் 39 வந்ததுன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரே ஒரு பெட்டி தான் கான்செப்டே. படம் ஃபுல்லாக அந்த பெட்டி மாறி 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 படமே லூட்டி. அந்த கவுனமணி சாரும் பிரபு சாரும் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, காமெடி மட்டும் கிடையாது, பிரபு சார் எமோஷன்லாம் பிச்சு உதறிடுவார். அதுவே அப்பா கேரக்டர் வேறு நடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே நல்லாவே நடிச்சிருப்பார். நம்ம சொல்லக்கூடாது, அவர் வந்து நடிகர் திலகத்தோட பையன், அதை நம்ம சொல்லக்கூடாது அவர் எப்படி நடிச்சிருப்பாருன்னு. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற வெற்றி அண்ணனுக்கும் எனக்கும் கொஞ்சம் பர்சனலாக கனெக்ட் இருக்குது. என்னென்னா, அவர் நடித்த கேர் ஆஃப் காதல்ன்ற படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அதில் நான் அவர் கூட பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. ரொம்பவே யதார்த்தமான மனிதர் அவர். அவளை பந்தா காமிச்சிக்க மாட்டார். ஜிவி படம்லாம் அவ்வளோ வேறு லெவலில் இருக்கும், வேறு லெவல் ஸ்கிரிப்டு. உண்மையிலே அவரை நடிக்கிற படம் ஃபுல்லாமே, தேர்ந்தெடுக்கிற கதை ஃபுல்லாமே சூப்பராக இருக்கும். அவர் இன்னும் நல்லா வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நிறையா படம் அவர் பண்ணணும். அவர் பண்ணுற படம் எல்லா படமும் நாங்கள் பார்த்துருக்கோம். வெற்றி என்ன இந்த படம் வெற்றி பெறதுக்கு இந்த மதுரை பிரபுவோட வாழ்த்துக்கள்னு. அதுக்கப்புறம் இப்போ பேசலாம் அப்பாவை பற்றி. இந்த தனுஷ் சொல்லுவார்ல புதுப்பேட்டை படத்தில், அம்மானா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு. அதே மாதிரி பசங்க எல்லாருக்குமே அப்பாவை பிடிக்கும், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டோம். அப்பான்னா என்ன சொல்கிறது, அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் அவர் அப்பா. அவரை வந்து அந்த மதிப்புலேயே நாங்கள் வச்சுருக்கோம். அதே அம்மா என்னங்க எதெல்லாம் கேஷுவலாக பேசுவோம், எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவோம் அம்மாட்ட. அதே பொண்ணுங்க அப்படி கிடையாது. பொண்ணுங்களுக்கு அப்பாட்ட ஓப்பனாக பேசுவாங்க, பசங்க அம்மாட்ட ஓப்பனாக பேசுவாங்க. எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். நான் பெருசாக எங்கள் அப்பாவுக்கு எனக்கு கனெக்ட் இல்லை தான், ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் இருக்கிற அம்மாட்ட தான் பெரும்பாலும் பேசுவோமே தவிர அப்பாட்ட பேச மாட்டோம். அவர் பாட்டுக்கு ஓரமாக இருப்பார். என்னடா என்ன சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டோம், அப்படி தான் இருக்கோமே தவிர. எனக்கும் நிறைய ஆசை தான் எங்கள் அப்பா கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு. கூடிய போக காலத்தில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் அப்பாட்ட நல்லா பேசுங்க, ஜாலியாக இருங்க. ராஜபுத்திரன் படம் வெற்றி பெற மதுரை பிரபுவின் சார்பாக வாழ்த்துக்கள். வர மே 30ஆம் தேதி ராஜபுத்திரன் படம் மகாகந்தன் டைரக்ஷன் பண்ணி பிரபு சார் வெற்றி சார் நடிச்சிருக்காங்க. கிரசன்ட் சினி கிரியேஷன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு வந்து 21 வயசான ஒரு ப்ரொடியூசர் வந்து அறிமுகமாகிறாரு, சபிங்கிறவர். நீங்கள் அப்பா மகனை பற்றி என்ன சொல்கிறீங்க? உங்கள் அப்பா உங்கள்கிட்ட எப்படி இருந்தான்னு மட்டும் சொல்லுங்கள். எங்கள் அப்பா எங்கள்கிட்ட நல்லா ரெடியாக நடந்துக்கிட்டாரு. எந்த சுதந்திரமாக நாங்கள் எங்களை விட்டார். எங்கள் இஷ்டப்படி தான் எல்லாமே இது பண்ணுவோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எதுவும் இருக்க மாட்டார்.
உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாங்க, நீங்க என்ன பார்த்தீங்க? எங்கள் அப்பா விவசாயம். விவசாயம். நீங்க விவசாயம் பார்த்தீங்களா இல்லை அதுல இருந்து வெளியே வந்தீங்க? இல்லை, அதுலேருந்து வெளியில் வந்தோம். அப்புறம் திருப்பி விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். முத நீங்க சம்பளம் வாங்கி கொண்டு கொடுக்கும்போது உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு? ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்போ உங்க அப்பா வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை கண்டிச்சிருக்காரா? இல்லை கண்டிச்சது. எந்த விஷயத்துலயுமே கண்டிச்சது? அதிகமாக கண்டிக்க மாட்டார். நீங்க என்ன செஞ்சாலும் கொஞ்சம் நல்ல கரெக்டா. ஆமாம். இப்போ உங்க பொண்ணுக்கும் உங்களுக்குள்ள பாண்டிங் எப்படி இருக்கு? பொண்ணு எங்கள் அப்பாவோட என்ன அதிகமாக இது ஒன்று பாசம் வச்சுருக்கு. நாங்களும் அதே மாதிரியா பொண்ணு மேலே ரொம்ப பாசம். இப்போ நான் உங்களை கிராஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, நான் கேட்டால் கிடைக்காது, நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆமாம், அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே உண்மை. பொண்ணு கேட்டால் எல்லாம் கிடைச்சிடும். அப்போ பொண்ணை வச்சு அவங்க சாதிச்சுக்கலாம். ஆமாம், சாதிச்சுக்கிறாங்க. பொண்ணு கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறது. ஓகே சார், ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. உங்கள் பேருமா? ஆராதனா. ஆராதனா. உங்கள் பேருமா? துர்காதேவி. சரி, பாருங்கண்ணா. கிறிஸ்டன் சினி கிரியேஷன்ஸு ராஜபுத்திரன் அப்படிங்கிற படம் வந்து வர 30ஆம் தேதி வருது, சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா வெற்றி சார் நடிச்சிருக்காரு, பிரபு சார் நடிச்சிருக்காங்க, அப்பா மகனாக நடிச்சிருக்காங்க. அப்பா மகனுக்குள்ள கான்செப்ட்னால நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட எப்படி இருந்தீங்க, அவர் எதுவும் கண்டிச்சாரா அப்படிங்கிறத பற்றி? ஃபஸ்ட்டு இந்த படம் வந்ததுக்கு வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். வெற்றி சார் வரும், பிரபு சார் நடிச்சதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நல்ல நடிப்பாப்பில் பிரபு சார். அடுத்து வந்து எங்கள் அப்பா வந்து எங்களை சின்ன பிள்ளைந்து நல்லா வளர்த்தாரு, கண்டித்து வளர்த்தாரு. அதனால தான் நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கோம். இப்போ நான் போலீஸில் இருக்கேன். அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். என் கூட பிறந்தவங்க 3 பேர், தம்பி 1, என் தங்கச்சி 1, தங்கச்சிங்க இருக்காங்க. நல்லா கண்டித்து வளர்த்தனால இந்த நிலைமையில் வந்திருக்கேன் நான். முத வந்து உங்கள் அப்பா வந்து நீங்கள் முத வேலைக்கு போகிறதுக்கு அவர் இப்போதைக்கு வேணாம்பா அப்படின்னாரா இல்லை வேலைக்கு போப்பா அப்படின்னா? நான் ஃபஸ்ட்டு ஆர்மியில் இருந்தேன். எங்கள் அப்பா +2 முடிச்சோன்னா ஆர்மி போகும்போது, இல்லைப்பா நீ இன்னும் படிப்பா அப்படி, இல்லைப்பா நான் ஃபஸ்ட்டு ஆர்மியில் போய்க்கிறேன்பா, அங்கே போய் படிச்சுக்கிறேன்பா அப்படின்னு சொன்னேன். அப்புறமா ஃபஸ்ட்டு ஆர்மிக்கு போயிட்டு அப்புறம் தான் போலீஸில் வந்தேன். அந்த சுதந்திரம் வந்து உங்களுக்கு எப்போ கிடச்சிது? அந்த +2 முடிச்சோடனே கிடச்சிருச்சா அவர்கிட்ட வந்து? இல்லை, சுதந்திரம் +2 முடிக்க முன்னாடியே கிடச்சிச்சு. எனக்கு கிடச்சிச்சு, அது கிடச்சி +2 முன்னாடியே கிடச்சிச்சு. அவரை கண்டித்து வளர்த்தனால நான் இன்னும் நல்லா இருக்கேன். அதாவது அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அவர் உங்களை கண்டிச்சோ இல்லை ஏதாவது இந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க? ஆமாம், சொன்னார் சார். படத்துக்கெல்லாம் போனால் ரொம்ப திட்டுவார். படத்துக்கெல்லாம் போகாதப்பா, படிக்க வழியை பார்த்து சொல்லுவார் சார். அதான் சார், வேற ஒன்றும் இல்லை சார். மற்றபடி ரொம்ப பாசமாக இருப்பார். ரொம்ப பாசமாக இருப்பார் சார். இப்போ உங்ககிட்ட உங்கள் பசங்க எந்த மாதிரி இருக்காங்க? இப்போ எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். இந்த பொண்ணு இருக்காரு, என் பொண்ணு. அது கன்சீவாக இருக்குது, பாப்பா கன்சீவாக இருக்குது. அது நான் பாசமாக தான் வளர்க்குறேன். எல்லாம் ரொம்ப பாசமாக இருக்காங்க. பையன் வந்து உங்கள் அப்பாட்ட நீங்கள் எந்த மாதிரி இருக்கானா கொஞ்சம் இல்லை, இன்னும் ஃப்ரீஸ்டைலாக இருப்பான். இன்னும் ஃப்ரீஸ்டைலாக பேசுவோம். நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கான் என் பையன் இன்னும். சரி, ரொம்ப நன்றி சார். நாங்கள் மதுரை சினிவுட்ஸ்லேருந்து வர்றோம். ராஜபுத்திரன்ற ஒரு படம் வந்து மகாகந்தன் இயக்கியிருக்காரு, பிரபு சார் நடிச்சிருக்காங்க, வெற்றிவேல் சார் நடிச்சிருக்காங்க, வெற்றி சார் நடிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் சினி கிரியேஷன்ஸ் அவங்க தயாரிப்பு. 21 வயசான ஒரு ப்ரொடியூசர் முத அறிமுகமாகிறாரு சபிங்கிறவர். இப்போ அந்த படத்துக்காக நாங்கள் மதுரை சினிமா ப்ரொமோஷன்லேருந்து வந்திருக்கோம். ஆனால் இந்த படம் என்ன கான்செப்ட்னா அப்பா பையனோட கான்செப்ட். உங்கள் அப்பா அவங்ககிட்ட எப்படி இருந்தார், என்ன கண்டிப்பாக இருந்தாருன்னு கொஞ்சம் சொல்லாமா? எங்கள் அப்பாவும் நானும் நல்ல நண்பர்கள் தான், நல்ல ஃப்ரெண்ட்ஸிப்பாக தான் இருப்போம். எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் என்னை அடிமையாக்காமல் நான் இப்போ வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். அருமல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்படி ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் நல்ல பையனாக, எந்த ஒரு குடிப்பழக்கம் இல்லை, ஒரு பழக்கம் இல்லை. இப்போ வரைக்கும் நான் நல்ல பையனாக இருக்கேன்னா அதுக்கு எங்கள் அப்பா தான் முழுக்க காரணம். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு நல்ல பாண்டு எப்போவுமே நல்லா இருக்கும். உங்கள் அப்பா எப்பயாவது ஒரு தடவை கண்டிச்சிருக்காரா? எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பார். ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வெளியே சுற்ற விட மாட்டாங்க. எங்கேயுமே வீட்டை விட்டு ஒரு அரை மணி நேரம் ஆள் இல்லைனா கூட ஃபோன் அடிச்சிருவாங்க. இப்போயுமே நான் வேலை முடிச்சு லேட்டாக போனால் கூட ஏன்ப்பா லேட்டு, சீக்கிரம் வா அப்படின்னு பண்ணிக்கலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இப்போ நீங்கள் முத வந்து சம்பாதிக்க போகும்போது உங்கள் அப்பா என்ன சொன்ன, இப்போதைக்கு வேணாம்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அது சொன்னார். நீ போய் படி, நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீயாவது போய் படித்து கொஞ்சம் வேலை பார்த்தேன்னா உன் பிள்ளைகளாவது கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்கும், நீ போய் படிப்பா அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு சரி அப்படியே கொஞ்சம் நான் இப்போ படிப்பை பாதியிலே டிஸ்கன்டினியூ பண்ணதுக்கு அவர் தான் ரொம்ப சங்கடப்பட்டார். படிச்சிருக்கலாம்லப்பா அப்படின்னு. இப்போ நான் அவரை நல்லா தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அதனால் எந்த விதம் இல்லை. உங்கள் பசங்க உங்கள்ட்ட எப்படி? நான் என் பிள்ளைய, எங்கள் அப்பாவை நானும் கஷ்டப்பட்ட கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்கள நல்லா படிக்க வைக்கணுன்றதை நான் பார்க்குறேன். சரி, ஓகே, கட் பண்ணிக்கலாம்.